ஹலோ எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். உலகத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த டாப்பிக்கை பேசும்பொழுது கொஞ்சம் தயங்கினேன். என்னடா நம்மளும் டீச்சராக இருக்கோம், நம்மளை பற்றி பேசுகிறதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓகே பொதுவாக தானே பேசுகிறோம்னு சொல்லிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ உண்மையாகவே டீச்சர் ப்ரொஃபஷன் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ப்ரொஃபஷனுங்க. டீச்சர்ஸ் ஆர் ரியலி ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ மார்னிங் என்னுடைய செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரையும் பாடம் சொல்லியிருந்தேன். இந்த பிரபு சாருக்கு கால் பண்ணி பேசினேன். இவரும் விசாரித்தார், அக்கறையாக கேட்டார். ஸோ அண்ட் ஒரு 2 months பிஃபோர் என்னுடைய கம்ப்யூட்டர் மேமை மீட் பண்ணி பேசினேன். 11th 12th சொல்லி தந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து என்னோடய 12th கம்ப்யூட்டர் எக்ஸாம் முடிஞ்ச உடனே பயம் வந்துடுச்சு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் பயம் வந்துடுச்சுன்னா கம்ப்யூட்டர் எக்ஸாமில் கொஞ்சம் அதிகமாக கம்மியாக மார்க் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ மீட் பண்ணி பேசினேன். மேம் உங்களை பார்த்து நான் பயந்துருவோம் மேம். ஸோ அதனால் நிறைய டைம் வந்து ஒளிஞ்சிருக்கேன் உங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க ஏன் என்னை பார்த்து ஒளிகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அக்கறையாக கேட்டாங்க. ஸோ வி visited the memories as well. It was fantastic. And at the same time I met my physics sir as well. So physics சாரும் பேசினாங்க. ஓகே பிகாஸ் வாட் ஆர் யூ டூயிங்லாம் கேட்டு ஸோ இங்கே இருந்துடக்கூடாது, ஷுட் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப், ஷுட் கோ டு த பீக்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஸோ உண்மையாகவே டீச்சிங் ப்ரொஃபஷன் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் weapon I feel, because to where you can able to understand so many people's, so many students character, how they are reacting, and also we can able to give mental support to them, as well as we can receive a mental support from the students as well. I will say because so ஒரு டீச்சர் கிட்ட இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் என்ன எதிர்பார்ப்பான், அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கோல்டிங்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் பீட்டிங்ஸ், யூனோ. ஸோ ஒரு டைமாவது என்னுடைய என்ன வந்து இந்த சார் இல்லை இந்த மேம் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிட மாட்டாங்களா, இல்லை அப்ரிஷியேட் பண்ணி எல்லோரும் முடியும் கைத்தடிய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். ஸோ அதேமாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ், இந்த குறிப்பாக இந்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ தேர் வெரி வெரி சென்சிட்டிவ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம சொல்லும்போது அவங்க டக்குன்னு மைண்டுக்கு எடுத்துக்கிறாங்க. சில டைம் அது அவங்க ஆர்ட்டுக்கும் போயிடுது. ஸோ அதனால் ரொம்ப இதாகிடுறாங்க, சென்சிட்டிவ் ஆகிடுறாங்க. ஸோ அப்படியேப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை ரெகுலேட் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டீச்சர்ஸ், அந்த உலகத்தில் எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, போலீஸ், மிலிட்ரி மேன்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு டீச்சர்கிட்ட படித்தவங்க தான் சொல்லுவேன். ஏன்னா ஸோ ஒரு வித்தவுட் எ டீச்சர் டெஃபினட்டாக வந்து ஒரு சமுதாயம் நல்ல சமுதாயமாக மாறவே முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு டீச்சருடைய ஸ்கோல்டிங்ஸை, ஒரு டீச்சருடைய பீட்டிங்ஸை பேர் பண்ணாத குழந்தை என்றைக்குமே தன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஆமாம். ஸோ ஒரு டீச்சரை வந்து எதிர்த்து பேசுகிறதுன்னு சொல்கிறேன், இல்லை ஒரு டீச்சரை வந்து புல்லி பண்ணுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் கூடவே கூடாது. ஆமாம். ஸோ இங்கே வந்து ஒரு குட்டி ஸ்டோரியை வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். சாவித்திரிபாய் பூலே வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்களாம், அவங்க மேலே வந்து கல்லெறிவாங்களாம், சாணத்தை வந்து தூக்கி அப்படியே போடுவாங்களாம், மேலே போடுவாங்களாம். ஸோ அங்கே போகும்பொழுது ஷி யூஸ் டு ஹாவ் ஆல்டர்னேட்டிவ் ட்ரெஸ் விச் யூஸ் டு வேர் இன் த ஸ்கூல்ஸ். ஸோ இந்த பார்பெரிக் பீப்புள் கிட்டலாம் வந்து நம்ம செவி கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய எண்ணம் வந்து நம்முடைய குழந்தைகளை ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி பீப்புளாக, மிகப்பெரிய வாழ்க்கையில் சிறந்தவங்களாக மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எண்ணத்தோடு போயிட்டு அவங்களுடைய பணியை செஞ்சாங்க. ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 42 year old ஒரு டீச்சர் ஒரு 2 to 3 kilometers ரிவரில் வந்து ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ரூரல் ஏரியா பீப்புளுக்கு பாடம் சொல்லித்தராங்க. ஸோ மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பாருங்கள், ஹவு டீச்சர்ஸ் ஆர் டெடிக்கேட்டட். ஸோ நீ நல்லா படிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர அவங்க மைண்டில் எதுவுமே கிடையாது. ஆமாம், நீ வந்து படித்து எனக்கு இவ்வளோ காசு தந்துரு, நீங்கள் படித்து வந்து எனக்கு இவ்வளோ ஒரு பங்களா வாங்கி தந்துரு அப்படிலாம் அவங்க கேட்குறதே கிடையாது. நீ நல்லா படிச்சினாக்கா அதுதான் உங்களுக்கு பங்களா, காசு, கோடி எல்லாமே. ஸோ அதுதான். ஸோ டீச்சர்ஸ் மஸ்ட் பி ரெஸ்பெக்டட்.